அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு புதிய ஆத்திச்சூடியில் கிளை பல தாங்கேல் அப்படிங்கிறதுக்கான வரிக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மரத்தில் அளவுக்கு மீறி அதிகமான கிளைகள் இருந்தால் அது பலமான காற்று அடித்தால் மரத்தின் கிளைகள் முறிந்துவிடும் அல்லது மரமே சாய்ந்தாலும் சாய்ந்துவிடும். சமுதாய சொல்லில் கிளை என்றால் உற்றார் உறவினர் தாயாதி சுற்றம் குடும்பம் என்பதாகும். ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குடும்பமோ எண்ணிக்கையில் பலரையும் பல குடும்பங்களையும் தாங்கி நிற்பது சுமந்து நிற்பது நல்லதல்ல. அளவுக்கு அதிகமான குழந்தைகளை பெறுவதை பாரதி ஏற்கவில்லை. அவர் கோட்டையில் அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அந்த காலத்தில் மிகவும் குறைவான சம்பளம்தான். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ₹1/2 சம்பள உயர்வும் வீட்டில் 2 குழந்தைகளும் அதிகரித்து ப்ரமோஷன் ஆகும் என்று ஒரு கதையில் பாரதி கிண்டலாக குறிப்பிடுகிறார். அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது இன்றைய புதுமொழியாக கூறப்படுகிறது. சிலருக்கு சுற்றம் சூழ அவரை சுற்றி கொண்டு சுமையாக அளவுக்கு மீறி சுமையாக அழுந்துவார்கள். அது தாங்காது. நமது சொந்த குழந்தைகளானாலும் உரிய வயது வந்துவிட்டால் அவர் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பங்கள் அழிந்து போகும். இவைகளை கருத்தில் கொண்டு பாரதி கிளை பல தாங்கேல் என்று கூறியுள்ளார். அடுத்த வரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழோருக்கு அஞ்சேல். கீழோர் என்றால் கீழ்த்தரமான கேடுகெட்ட குணமுடையவர்கள், மோசமான நடத்தை உள்ளவர்கள் என்று பொருளாகும். வயதில் குறைந்தவர்கள் என்றோ தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் என்றோ ஏழை எளியவர் என்றோ ஏழ்மையும் வறுமையும் நிறைந்த கஷ்டமான வாழ்க்கை நிலையில் உள்ளவர் என்றோ பொருளல்ல. சமூக கொடுமைகள் மூலம் கீழே தள்ளப்பட்டவர்கள் என்றோ பொருளல்ல. களவு, பொய், சூது, வஞ்சகம், நம்பிக்கை துரோகம், காமம், குடிவெறி முதலிய தீய குணங்கள் கொண்ட பாதகர்கள் சமுதாய விரோதிகள் ஆகியோர்கள் ஆவார். அவர்களை கண்டு பயப்படக்கூடாது என்பதை பாரதி பல இடங்களில் தனது கவிதைகளில் வலியுறுத்தி இருக்கிறார். பாதகம் செய்வோரை கண்டால் நாம் பயம் கொள்ளக்கூடாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாப்பா பாட்டில் பாரதி பாடுகிறார். அதைத்தான் கீழோருக்கு அஞ்சேல் என்று புதிய ஆத்திச்சூடியில் குறிப்பிடுகிறார். வஞ்சகர், தீயர், மனிதரை வருத்துவோர், நெஞ்சக தரும் குடை நீசகர், இன்னோரை வெம்மையோ உருட்டுதல் வீரர்த்தம் செய்யலாம் என்று பாரதி குறிப்பிட்டார். அதாவது பொய், சூது, தீமைகளில் ஈடுபட்டு சமுதாய உளப்பாட்டிற்கெல்லாம் பொய் கூறி அறம் கொன்று சாதிகள் செய்வோர் சரித்திட வேண்டும் என்று வேகம் கொண்டு பாரதி பாடியுள்ளார். பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி சூதில் பணயமான பாஞ்சாலியை துச்சதன் அந்தனபுரத்து தெருவழியே இழுத்து கொண்டு வந்தபோது அந்த கீழோன் செய்த செய்கைகளை கண்டு சீறி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களை பார்த்து சாடுகிறார். இதை நினைத்தும் விடுதலை போராட்டத்தை மனதில் கொண்டும் பாரதி தனது புதிய ஆத்திச்சூடியில் கீழோருக்கு அஞ்சேல் என்று வருங்காலத்தின் புதிய தலைமுறைகளை கேட்டு கொள்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குன்றென நிமிர்ந்து நில். அது என்னது? குன்றென நிமிர்ந்து நில். நிமிர்ந்து நில் அப்படின்னா குன்றென நிமிர்ந்து நில், உறுதி குலையாது நிமிர்ந்து நில், எதற்கும் அஞ்சாது நிமிர்ந்து நில், ஆண்மையுடன் நிமிர்ந்து நில், ஏறு போல நிமிர்ந்து நட என்றெல்லாம் பாரதி கூறுகிறார். இவை பாரதிக்கே உரிய தனிச்சிறப்பான சொற்களாகும். குன்று எதற்கும் அஞ்சாது, அசையாது, இடி மழை பேய் காற்று முதலிய எதற்கும் அஞ்சாமல் அசையாமல் எத்தனை தாக்குதல் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கும், எதற்கும் அஞ்சாது துணிவுடன் நிமிர்ந்து நிற்பதற்கு குன்றென நின்றான் என்பது உவமை ஆகும். தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலையை தூவென்று தள்ளி, அதாவது குன்றென நிமிர்ந்து நிற்கும்படி பாரதி தமக்கு கட்டளையிடுகிறார். பயத்தை கொன்று பகையை வென்று குன்றென நிமிர்ந்து நிற்க பாரதி கூறியுள்ளார். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி அஞ்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் கொண்டு கூனி குறுகி குனிந்து நிமிர்ந்து அடிமைத்தனமாகும். இதை பாரதி வெறுத்தார். அத்தகைய இடிநிலையை நீக்கி குன்றென நிமிர்ந்து நிற்கும்படி கூறுகிறார் பாரதி.
அநீதிகளையும் கொடுமைகளையும் எதிர்த்து தர்மம், சத்தியம், சுதந்திரம், அறிவு என்பதை போற்றிட குன்றென நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு வலியுறுத்துவதாக இந்த புதிய ஆத்திச்சூடியில் நமக்கு விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம்.